குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது மோல்டு. மோல்டுனா என்னப்பா? ஒரு மோல்டுங்கிறது ஒரு ஹாலோ போர்ஷன். அந்த மோல்டுக்குள்ளே நான் வந்து ஆக்சுவலாக மண்ணை வச்சு அந்த அந்த குழி ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். அந்த குழி வந்து என்னென்னா வில் பி கிரியேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் பேட்டர்ன். அந்த பேட்டர்னும் அவுட்புட்டினுடைய ஃபைனல் காஸ்டிங் அவுட்புட் வந்து ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் லிக்விடு பிளாஸ்டிக்கோ இல்லை மெட்டலோ இல்லை ரா மெட்டீரியலில் ஊற்றி அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது செட் ஆகும். அப்படியே லிக்விடு மெட்டல் வந்து வில் பி கன்வெர்டட் இன்டு சாலிடு அண்ட் அடாப்டிங் தி ஷேப் ஆஃப் தி அந்த கேவிட்டி. அந்த கேவிட்டி எதால் க்ரியேட் பண்ணப்படுகிறது? பேட்டர்னால் க்ரியேட் பண்ணப்படுகிறது. ஸோ இதுக்கு பேர் தான் மோல்டுன்னு பேர். ஸோ அந்த மோல்டுக்கு வந்து என்ன முக்கியமான கேரக்டர் இருக்கணும் அப்படின்னா ரெஃப்ராக்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கணும். ரெஃப்ராக்டரினா என்னப்பா? டெம்பரேச்சர். ஏன்னா நான் ஊற்ற போகிறது வந்து மோல்டன் மெட்டல். அப்போ உருக்கி தான் நான் ஊற்றுறேன். அப்போ அதனுடைய டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதை தாங்கக்கூடியதும் இருக்கணும். அது சுற்றி அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை பற்றிலாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அடுத்து மோல்டிங் பண்ணுறதுல மொத்தமாக வந்து 5 வகை இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் மோல்டிங்னு பேர். ஹேண்ட் மோல்டிங்னா என்னப்பா? நம்மளே அந்த மண்ணை வந்து எடுத்து கையாலே ரேம் பண்ணி நான் கொஞ்சம் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் தான் அதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஒரு 50 அந்த மாதிரி தான். ஸோ ஆனால் இதனால் என்ன ப்ராப்ளம்னா ரேமிங் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ஆரம்பிக்கும் போது ரேமிங் வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. போக போக ஹீ பிகம்ஸ் டயர்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அதனுடைய குவாலிட்டி வந்து குறைஞ்சிடும். பட் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்பொழுது சைஸும் கம்மியாக இருக்க போதில் வி கோ ஃபார் ஹேண்ட் மோல்டிங். ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஆனால் சிம்பிள் கேஸ்டிங் தான், சின்ன கேஸ்டிங்கு. பட் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து 100, 200, 300 அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மெஷின் மோல்டிங்க்கு போகிறோம். மெஷின் மோல்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, இப்போது அந்த ரேமிங் பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாம் வந்து ப்ரெஸ் வச்சு அழுத்திடுவாங்க. ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோ இல்லை நிமேட்டிக் ப்ரெஸ்ஸோ இருக்கும், அது வந்து அழுத்தும். காம்பேக்டிங்லாம் ஈவனாக இருக்கும். இதே ஹேண்ட் மோல்டிங்கில் காம்பேக்ட் பண்ண ரேமிங் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும், ஸோ அன்ஈவனாக இருக்கும். பட் மெஷின் மோல்டிங்கில் ஈவனாக இருக்கும். நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து மெஷின் மோல்டிங். அதுக்கு அடுத்து வந்து பெஞ்ச் மோல்டிங்னு பேர். பெஞ்ச் மோல்டிங்னா என்ன? பேரே சொல்லுது, ஒரு பெஞ்ச் மேலே வச்சு செய்கிற விஷயம். ஸோ ஒரு நம்ம மோல்டர் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஞ்சை போட்டு அதில் வந்து ரேமிங் பண்ணி செஞ்சாங்கன்னா தட் இஸ் கால்ட் பெஞ்ச் மோல்டிங். இது வந்து ஸ்மால் கேஸ்டிங் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கிறது. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெருசாகி போச்சு. கொஞ்சம் பெருசுனா என்னது, மீடியம் அண்ட் லார்ஜ் கேஸ்டிங்க்கு போகும்பொழுது ஃப்ளோர் மோல்டிங். ஏன்னா அதை தூக்கி ஒரு பெஞ்ச் மேலேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ வைக்க முடியாது. அது இல்லாமல் பெரிய சைஸ் காம்பனண்ட்டாக போகும்போது நான் ரேமிங் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு தரையிலே வச்சு பண்ணால் தட் இஸ் கால்டு ஃப்ளோர் மோல்டிங்னு பேர். ஸோ அந்த ஃப்ளோர் மோல்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீடியமும் லார்ஜ் கேஸ்டிங்ஸ் தான் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ரொம்ப பெரிய காம்பனண்ட் ஆகிப்போச்சு. ரொம்ப பெரிய காம்பனண்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஜின் பிளாக் ஆஃப் ட்ரெயினில் வந்து மொத்தமாக 16 சிலிண்டர் இருக்கும். இந்த பக்கம் 8, அந்த பக்கம் 8. அப்போது அந்த பெரிய கேஸ்டிங் இன்ஜின் பிளாக் நான் செய்யணும்னா நான் வந்து ஃப்ளோர் மோல்டிங்கில் பண்ணி அதுக்கு நான் எடுத்துன்னு வந்து லேடில் எடுத்துன்னு வந்து ஊற்றணும். லேடில் இல்லைன்னா அதுதான் வந்து நம்ம எப்படி கரண்டின்றோம் இல்லையா, அந்த மாதிரி கரண்டி மாதிரி எடுத்துகிட்டு வந்து சூடான மெட்டல் மோல்டன் மெட்டல் எடுத்து வந்து ஊற்றுவாங்க. அதை ஒரு ஹைட்டில் வச்சு அங்கேருந்து டிப் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் இது முடிஞ்ச பிறகு இதை தட்டி எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன செஞ்சுருவாங்க, அது எவ்வளோ லென்த்து இருக்கோ அந்த லென்த்துக்கு குழி பறிச்சிடுவாங்க. குழி பறிச்சுட்டு அந்த குழிக்குள்ளே வந்து கேஸ்டிங்கை தயாரிச்சுட்டு, அதாவது அதுக்குள்ளே வந்து மோல்டு கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளோரில் நடந்தே எடுத்துன்னு வந்து அப்படியே ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. எது லிக்விட் மெட்டலில் ஊற்றிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு பிட் மோல்டிங்னு பேர். ஸோ மொத்தமாக இதிலே 5 வகை இருக்குது. அதாவது ஹேண்ட் மோல்டிங், மெஷின் மோல்டிங், பெஞ்ச் மோல்டிங், ஃப்ளோர் மோல்டிங் அண்ட் பிட் மோல்டிங். சரிங்களா? இப்போ அந்த ஒரு படத்தை வச்சு உனக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப ஃபைனலாக நான் வந்து மோல்டுனா என்ன, இதோ இருக்குது பாரு உள்ளே இருக்கு இல்லையா, இதுதான் மோல்டு. த கேவிட்டி விச் இஸ் கிரியேட்டட் பை ஏதோ ஒரு பேட்டர்னோ அதை வச்சு நான் தயாரிச்சேன்னா இந்த கேவிட்டி. ஆக்சுவலாக இது செக்ஷனல் வியூ, பாதி தான் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து கோப் அண்ட் ட்ராகுன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது கோப்புன்னு வச்சுக்கோ, மேலே இருக்கிறது ட்ராகுன்னு வச்சுக்கோ. சரியா? சாரி, மேலே இருக்கிறது தான் கோப்பு, கீழே இருக்கிறது ட்ராகு. ஸோ இந்த ட்ராக் வந்து கீழே இருக்க போது, மேலே இருக்கிறது கோப்பு. இது கீழே வந்து மண்ணை ஃபுல்லாக நிரப்பிட்டு நம்ம பேட்டர்னுடைய ஷேப்பை வச்சுருவாங்க. திருப்பி எனக்கு நடுவில் கோருன்றதும் வைப்பாங்க. ஏன்னா ஹாலோ ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும், எம்டியாக இருக்கும். ஹாலோவாக வேணும் அப்படின்னா ஐ கோ ஃபார் கோர். இந்த கோர் அதுக்குன்னு தனி ஒரு சாண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்டை பற்றியும் பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது மேலே மண்ணு கொட்டி நிரப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இந்த பாருங்கள், இங்கே ஒரு இடம் இருக்குது ரைசர்னு ஒரு இடம்,
இங்கே ஓப்பன் ரைசர்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போரிங் கப்புன்னு போட்டு ஸ்ப்ரூன்னு வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ அந்த மெட்டல் எட்டுன்னு வந்து இந்த போரிங் கப்பு தான் இது பேர். ஸோ அதில் ஊற்றும்போது அழகாக சிந்தாமல் சதுராமல் நேராக கீழே இறங்கும். சார் இதை நான் நேராகவே என்ன செஞ்சிடலாம், இந்த இடத்துல ஊற்றிடலாமே சார். எப்போதுமே நம்ம நேராக மேலேருந்து ஊற்றும்போது அது என்ன ஆகும், நேராக போய் இம்பேக்ட் ஏற்படும் போது தண்ணியே கீழே ஊற்றும்போது உனக்கு பபிள்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் பபிள்ஸ் வரும். அப்போ பபிள்ஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், அந்த இடம் வந்து டெஃபெக்டிவ் காஸ்டிங் கிரியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த இடத்துல என்ன செஞ்சிடுறாங்க, ஒரு போரிங் கப் வச்சு அப்படியே வந்து அப்படியே டைரெக்டாக ஸ்லோவாக, இது பேர் நெக்கு, இந்த இடத்துலேருந்து அப்படியே தாண்டி ஃபுல்லாக நிரம்பும்பா. எனக்கு ஃபுல்லாக நிரம்பிடுத்துன்னு எப்படி கண்டுபிடிப்பேன், இதை வச்சு தான். இதோ இருக்குப்பா ஓப்பன் ரைசர். இந்த ஓப்பன் ரைசர் என்ன செய்யும், தண்ணி எப்படி நீ வந்து ஒரு இடத்துல சொம்பில் ஊற்றுற அப்படின்னா அது நிரம்பிட்டு அப்படின்றது எப்படி தெரியும், அது ரைஸ் ஆகுது இல்லையா. அது போல் இது லிக்விட் மெட்டல் தானே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்னாகும், அப்படியே ரைஸ் ஆகி இந்த இடத்துல வந்துடுச்சு அப்படின்னாலும் என்ன ஆகிப்போச்சு, நமக்கு தேவையான அளவு ஊற்றியாச்சு போதும் அப்படின்னு நிறுத்திடலாம். இந்த ரைசருங்கிறது வந்து அதிகபட்ச உயரமுடைய இடத்துலேருந்து வச்சுருப்பாங்க. ஸோ தட் உனக்கு வந்து மெட்டல் வந்து ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிடுச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹாஃப் செக்ஷன் வியூ, பாதி வெட்டி பார்த்தா எப்படி இருக்குங்கிறது. இதுலேயே உனக்கு வந்து இந்த ஒர்க்கு பாரு, இந்த நடுவில் கோடு இருக்குல்லையா, அப்படியே பிரித்த மாதிரி இருக்குல்லையா அந்த கோடு, தட் இஸ் கால்டு பார்ட்டிங் லைன். சரியா. அதுக்கு அடுத்து இதுதான் நான் சொன்னது லேடலுங்கிறது என்னது, கரண்டி மாதிரி இருக்கும், உள்ள மோல்டன் மெட்டல் தான் எடுத்துக்கணும். அது அந்த டெம்பரேச்சர், அதாவது இந்த மோல்டன் மெட்டலினுடைய டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய மெட்டலாக இருக்கும். சரியா. ஸோ இந்த இடம் வந்து கோர், இந்த கோர் வைக்கிற இடம் இருக்குது பாரு, அது பேர் கோர் பிரிண்ட். அது பேர் கோர் பிரிண்ட்டு. இந்த நான் சொன்னாலே அந்த இடம் நெக்குன்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு பேர் வந்து கேட். இது வழியாக தான் உள்ளே வரும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அழகாக வந்து உள்ளே நிரம்பும். அதுக்கு அடுத்தது வேறு என்ன இதில் அடிஷ்னலாக, இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட். இது வந்து ஸ்டோரேஜ் இந்த ரன்னர் ரைசர் என்ன அடிஷ்னலான ஒரு வேலை பண்ணும். இப்போ நான் என்ன ஏற்கனவே சொன்னேன், ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ்ன்ட்டு. இதில் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும், அது ஷ்ரிங்க் ஆகும்போது இந்த மெட்டீரியல்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ தட் எனக்கு ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் அது டேலி பண்ணிக்கும். சரியா. ஓகே ஃபைன். இது எப்படி செய்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மோல்டு. இப்போது 2 விதமான மோல்டு இருக்குப்பா. எக்ஸ்பெண்டபிள் மோல்டு அப்புறம் பெர்மனண்ட் மோல்டுன்னு பேர். ஸோ இதில் இருக்கு இல்லையா, சாண்டு, ஒரு காம்பனண்ட் நான் செஞ்சிட்ட பிறகு அதை எடுக்கணும். இந்த காம்பனண்ட்டை நான் வெளியே எடுக்கணும்னா அந்த மண்ணை ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன், அது பேர் எக்ஸ்பெண்டபிள் மோல்டு. என்ன ஆகிடும், சாலிடிஃபை ஆன பிறகு அதை பிரேக் பண்ணி நான் வெளியே எடுத்துட்டேன்னா தட் இஸ் கால்டு எக்ஸ்பெண்டபிள் மோல்டு. அதே வந்து சிலதுக்கெல்லாம் என்ன செய்யலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் மோல்டிங்லாம் இருக்குது. இது பொம்மைலாம் செய்கிறாங்க இல்லையா, ஒரே விதமான பொம்மை, காரு இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் வந்து உடச்சிலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு இருக்கிறது வந்து பெர்மனண்ட் மோல்டுன்னு அர்த்தம். ஸோ பெர்மனண்ட் மோல்டு எதுக்காக, லார்ஜ் நம்பர் ஆஃப் கேஸ்டிங் செய்கிறதுக்கு. இப்போ அந்த பொம்மைகள்லாம் குட்டி குட்டி பொம்மை இருக்குது, அது அப்படியே ஒரே சீரில் ஒரு இன்ஜெக்ஷன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 100 பொம்மை ஒரே நேரத்தில் தயாரிச்சிருவாங்க. ஸோ ஈஸியாக முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. ஸோ தட் டைப் ஆஃப் மோல்டு இஸ் கால்டு பெர்மனண்ட் மோல்டுன்னு பேர். சரிங்களா. ஸோ ஒரு ஐடியா அபவுட் மோல்டு கிடச்சிருச்சு. இப்போது இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் என்னென்னலாம் இருக்குது. மண் முக்கியமானது, அதுக்கடுத்து கீழே இருக்கிறது வந்து ட்ராகு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து கோப்பு. இந்த மண்ணில் என்னென்னலாம் ஆட் பண்ணணும், அதுக்கடுத்து இது கூட வேறு என்ன அடிட்டிவ்ஸ் இருக்குது, பைண்டர்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் சாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய டைப் ஆஃப் சாண்ட் இருக்குது. இந்த சாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பேர். இது மேலே இது ரெண்டும் இந்த பகுதியும் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக ஒரு சாண்ட் இருக்குது. இந்த மோல்டன் மெட்டலும் இந்த மண்ணும் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ஒரு விதமான சாண்டு போடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் ஆர் அவைலபிள். அதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.